வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாம் அந்த சிறுநீரக செயலிழப்பு நோயாளியை பற்றி பேசப் போகிறோம். அவருடைய கால்களில் நீர் நிரம்பி வீக்கம் ஏற்பட்டுள்ளது. அவர் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறை என்ன செய்ய முடியும்? வயிறு தொற்றுகள் நோயாளிகளில் கால்களில் வீக்கம், பாதங்களில் நீர் நிரப்புவது ஒரு பொதுவான பிரச்சினையாகும். அதை பராமரிக்கும் முக்கியம் என்றும் அதை பாருங்கள். ஏனெனில் அவரது கவனம் சரியாக கவனிக்கப்படாவிட்டால் இதனால் பல சிக்கல்கள் ஏற்படும். சில சிக்கல்கள் அப்பாவின் உயிரை எடுக்க முடியும். மருத்துவர் அவசரமாக டயாலிசிஸ் செய்ய வேண்டியிருக்கும். கால்களில் வீக்கமுள்ள சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் மூடப்பட்ட காரணமாக அவர் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறை என்ன செய்ய முடியும்? அதாவது காலடியில் தலையணைக்கு அடியில் தூங்குவது. When we sleep with a pillow under our feet, it can cause a major complication in removing the swelling of the feet. Let me explain it to you now. Assuming this is your body, there is water in your body and also in your feet. If you want to reduce or remove the swelling, you should keep your feet elevated if you want to avoid complications. Do not sleep with a pillow under your feet. Let me explain this to you. அப்படியான வீடியோக்கள் பார்த்துவிட்டீர்களா? அல்லது யாராவது உங்கள் கால்களின் கீழ் ஒரு பில்லோ வைக்க சொல்லியிருக்கின்றனரா என்பதை நீங்கள் கண்டிப்பாக உள்ளீர்கள். அப்போது உங்கள் பிரச்சினை தீரும். உங்கள் பிரச்சினை தீர்ந்து விட்டது. கால் வீக்கம் பிரச்சினை தற்காலிகமாக தீரும். ஆனால் உங்கள் உச்சரிப்புகளில் நீர் நிறுத்தப்படும். ஏனென்றால் உங்களுக்கு இந்த கால்கள் இருந்தால் இவை உங்கள் நுரையீரல்கள். இது உங்கள் நுரையீரல், இது உங்கள் கால்கள். கால்களை உயர்த்தினால் தண்ணீர் என்ன செய்யும் தெரியுமா? இது திரும்பி வந்து உங்கள் நுரையீரல் இருக்கும் கீழ் பகுதிகளை நிரப்பத் தொடங்குகிறது. நோயாளியின் உச்சகால மார்பில் நீர் நிரப்பப்படுகிறது என்றால் நோயாளிக்கு புமைப்பட்ட சுவாசக் கோளாறு உள்ளது. இப்போது உங்கள் உடலில் ஒரு உறுப்பு மட்டும் பாதிக்கப்படுகிறது, சிறுநீரகம். இப்போது அது சேதமடைந்து வருகின்றது. சிறுநீரகமும் சேதமடைந்து நுரையீரலில் தண்ணீர் நிரம்பி வருகிறது. நுரையீரல் மற்றும் சிறுநீரகத்தில் ஒன்றை காப்பாற்றுவது என்று வரும்போது மருத்துவர் எப்போதும் நுரையீரலை காப்பாற்றுகிறார். ஏனெனில் முழு சிறுநீரகமும் சேதமடைந்தாலும் மருத்துவர் டயாலிசிஸ் செய்ய முடியும். ஆனால் உள்ளது நுரையீரல் சேதமடைந்தால் வெந்திலேட்டர் பயன்படுத்த முடியும். அதனால் ஒருவரின் உயிரினை பாதுகாக்க நுரையீரலின் மதிப்பு சிறந்தது என்று கருதப்படுகிறது. எப்போதும் உங்கள் கால்களுக்கு பிலோ வைத்திருக்காதீர்கள் அல்லது உங்கள் கால்களை உயர்த்துவதை விட தவறு செய்யாதீர்கள். இப்போது உங்கள் திரையில் ஒரு தலையணையை காட்டுகிறேன். இது ஒரு 3 கோண பில்லோ. வடிவத்தை பார்த்துள்ளீர்களா? இது ஒரு முக்கோண ஆப்பிள் ஆகும். மாடலும் அதில் சுகாதாரமாக தூங்குகிறார் என்று நீங்கள் பார்த்தீர்களாக. ஆனால் இதனால் எங்கள் நுரையீரல் எப்போதும் எங்கள் கால்களின் மேல் இருக்கும். உங்கள் கால்களில் நீர் சேகரிப்பு நிறைந்திருக்கும். ஆனால் இது பெரிய சிக்கல் ஏற்படுவதில்லை. ஆனால் உங்கள் குப்பையில் நீர் வெளியேறும்போது அது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். எப்போதும் நோயாளியின் உடல் படுக்க வேண்டும் என்றால் அவர் ஒரு சுருட்டு நிலையில் தூங்குவார். யாருடைய உதவியுடன்? முக்கோண பில்லோவின் உதவியுடன். எனவே நம் நுரையீரலில் தண்ணீர் நிரம்பக்கூடாது என்று இது என்னுடைய பொருள். அதற்காக நாங்கள் ஒரு சிறிய முறை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆனால் உடலில் தண்ணீர் நிரம்புகிறது என்றால் அதன் பின்னணியில் உள்ள காரணம் என்ன? காரணம் உங்கள் சிறுநீரகத்தின் வேலையை சரியாக செய்ய முடியவில்லை என்று இருக்கின்றது. எனவே அதிலும் நாம் வேலை செய்ய வேண்டும். நாங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும். சிறுநீரக செயல்பாடுகள் அதிகரிக்கும் போது உடலில் தேங்கியிருக்கும் தண்ணீரும் உடலில் இருந்து வெளியேற வேண்டும். இதற்காக நாங்கள் சில நேரங்களில் டயூரெடிக்கள் உதவ வேண்டும். எங்கும் உடலில் நீர் ஓட்டத்தை அதிகரிக்க உதவும் மருந்துகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எடுக்கின்றோம். உடலில் இருந்து தண்ணீர் வெளியேற்றுவதன் பொருள் என்னும் பற்றி பேச வேண்டும். இரண்டாவது, நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது உலர்ந்து கொள்ளப்படும் தண்ணீரின் அளவை கட்டுப்படுத்த வேண்டும். ஏனெனில் உங்கள் உடலில் ஏற்கனவே நிறைய தண்ணீர் உள்ளது.
உங்கள் உடலில் அதிகப்படியான தண்ணீர் இருந்தால், மேலும் தண்ணீர் குடித்தால் அது புளிப்பாக ஆகி சிக்கல் அதிகரிக்கும் என்று நினைத்துக் கொள்ளவும். எனவே உங்கள் கால்களில் வீக்கத்தை காணும்போதெல்லாம் உங்கள் முதல் கடமை உங்கள் தண்ணீரின் அளவை குறைப்பதாகும். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணீர் குடித்தால் அதை 500 மில்லியாக குறைக்கலாம். ஏனெனில் நீங்கள் 500 மில்லில் குடித்தால் நீங்கள் உங்கள் சிறுநீர் வழியாக 800 மில்லியோ அல்லது 900 மில்லியோ மில்லில் வெளியேறுகிறீர்கள். பிறகு வீக்கம் நீங்க பார்ப்போம். மற்றொரு உருவாக்கத்திற்கு உங்கள் மற்றுமொரு கட்டுரை உள்ளிட வேண்டியது உணவில் உப்பின் அளவை குறைக்க வேண்டும் என்று நினைக்கவும். ஏனெனில் நீங்கள் அதிக உப்பை உட்கொண்டால் உங்கள் கால்களில் மட்டுமல்லாது மற்றும் உங்கள் முகத்திலும் வீக்கம் ஏற்படும். ஏனெனில் முகம் நீர் முழுவதும் நிரம்பியிருக்கிறது. இப்போது கேள்வி எழுகிறது, ஏன் இந்த வீக்கம் உடலில் வருகிறது? நாம் அதை நிர்வகிக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் தலையணைகள் வாங்க வேண்டும். சில நேரங்களில் நாம் டயூரிடிக்ஸ் எடுக்க வேண்டும். நாம் ஏன் இந்த சிக்கலில் சிக்கிக் கொள்கிறோம்? இந்த பிரச்சனை சில காரணங்களுக்காக பொதுவாக காணப்படுகிறது. முதலில், உங்கள் இரத்தத்தில் உள்ள மொத்த புரதத்தின் அளவு குறைந்து விட்டது. ஒரு நோயாளியின் சிறுநீர் நிறைய புரதத்தை மிகவும் இழக்கின்றது, 3 அல்லது 4 ஆகியவை. மேலும் அந்த புரதத்தை உட்கொள்ள முடியாமல் உடலில் நிர்வகிக்க முடியாது என்றால், இரத்தத்தில் உள்ள மொத்த புரதம் மற்றும் அல்புமின் குறைந்திருக்கும் என்று நாம் கண்டுகொள்கிறோம். இப்போது அல்புமினும் புரதமும் குறைந்து போகும் போது இரத்தம் கனமாகிறது. When the protein in the blood decreases due to the kidneys not being able to hold it, the blood becomes thin and the fluid in it starts to seep into the legs. This is why there is swelling in the legs. இப்போது நாம் இதை சரிசெய்ய விரும்பினால், முதலில் புரதத்தின் கசிவை நிறுத்த வேண்டும் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் உணவில் புரதத்தை உட்கொண்டு இருக்க வேண்டும். அதை நாம் நிறுத்த வேண்டாம், ஏனெனில் உணவில் புரதத்தை சேர்த்துக் கொள்ளாவிட்டால் எங்கள் கண்கள் மேலும் வேகமாக அதிகரிக்கப்படும். ஆனால் நாம் முதலில் புரதம் சிறுநீரில் கசிக்கும் மூலம் புரதம் விடும் என்று நாம் கவனமாக இருக்க வேண்டும். புரதம் பின்னர் புரதத்தின் அளவு அதிகரிக்கப்படுகிறது மற்றும் வீக்கம் குறையும் என்பதை காண்கிறோம். உங்கள் தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யாது போல், T3 மற்றும் T4 சரியாக வேலை செய்யாது போல், அப்போது நாம் TSH அளவுக்கு கண்டறியும். தைராய்டு தூண்டுதல் ஹார்மோன் உடலில் அதிகரிக்கத் தொடங்குகிறது. இது உங்கள் உடலுக்கு போதுமான தைராய்டு போதுமானதாக இல்லை என்று கருதப்படுகிறது. வளர்சிதை மாற்றம் தடைபடுகிறது. That is, the protein in the food we eat is not being properly absorbed. ஏனெனில் நாம் ஹார்மோனில் ஒரு சிக்கலை எதிர்கொள்கிறோம். எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் அனைவரும் இயல்பாகவே ஒவ்வொரு 3வது மாதமும் தைராய்டு பரிசோதனை செய்யச் சொல்வோம். நீங்கள் தவறாக வீக்கம் பெறுகின்றது என்றால் அதன் பின்னால் தைராய்டு இருக்க வேண்டாம். ஏனெனில் தைராய்டு எளிதாக கட்டுப்படுத்தலாம். நீங்கள் காலையில் ஒரு மருந்து எடுக்க வேண்டும் மற்றும் உங்கள் தைராய்டு கட்டுப்பாடு கீழே வருகிறது. இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நிறைய புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு கால்களில் வீக்கம் இருந்தால் அவர் என்ன செய்ய முடியும்? உங்களிடம் இன்னும் எந்த சந்தேகம் இருந்தால் எதையும் கேட்க விரும்புகிறீர்களா? நான் கிடைக்கின்றேன். எனது மருத்துவர் கிடைக்கின்றன. நீங்கள் அவர்களுடன் உரையாடலாம். இதுவரை நான் உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி நன்றி சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.